நான் இப்போ ஆவக்காய் மாங்காய் எப்படி ஊறுகாய் போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த எல்லாரும் பெரிய மாங்காயில் போடுவோம், நான் இந்த மாதிரி சின்ன மாங்காயில் போடுறேன். இது ரொம்ப நன்னா இருந்தது, அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை நான் 4 நாளாக கட் பண்ணி அழகாக வச்சுட்டுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க, நன்னா வருது. பெரிய கத்தியால் போட்டு நன்னா கட் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் 4 மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ அந்த ஆவக்காய் மாங்காய்க்கு என்னென்ன வேணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உப்பு என் கையால் ஒரு பிடிச்சபடி வச்சுருக்கேன். அதாவது 1/4 கப்பால் 3/4 கப்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டுங்க போகும் நீங்கள் உப்பு. அப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வெல்லம் வச்சுட்டுருக்கேன். இதே போல் மிளகாயை வறுத்து எண்ணெயில் நன்னா வறுத்துட்டு மிளகாயை பொடியாக பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் நன்னா வறுத்துன்ட்டேன் மிளகாயை. அதை பொடி பண்ணி நான் இப்போ வச்சுட்டுருக்கேன். 7 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். நான் இப்போ 4 மாங்காய் இருக்கிறதுனால 7 ஸ்பூன் போடணும் உங்களுக்கு, அதனால வச்சுட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் 2ஐயும் பொடி பண்ணி நான் பொடியாக வச்சுட்டுருக்கேன். ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, அதை அப்படியே தான் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதாவது 4 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் வேணும் போல் இருந்ததுன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் வெந்தயம். கடுகு 4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது இவ்வளவு தான் வேணும். அடுத்தது எண்ணெய், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன் ஃபுல்லாக. இந்த எண்ணெயை நாம் நன்னா காய்ச்சணும். அதாவது ஆவி வகாப்பில் காய்ச்சினா போகும். நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி சூடு வந்த உடனே அணைச்சிட்டு நம்ம ஆற விட்டு அதில் விடணும். நம்ம இப்போ இந்த எண்ணெயை இப்போ நான் ஒரு கச்சிட்டு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் டப்பர் வேக இருந்தால் டப்பர் வேக எடுத்துங்க. ஆனால் எவசல் வகையிலெல்லாம் போடாதீங்க. நான் கச்சிட்டியில் போடுறேன். அப்படியே இருக்கும், ராத்திரி இருந்தோடனே பகலில் நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ இந்த 4 மாங்காயும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போடுறேன், இந்த கச்சிட்டியில் போடுறேன். இப்போ உப்பை போட்டுப்போம். இதில் இவ்வளோ உப்பை போட்டுப்போம். அப்புறம் மஞ்சள் பொடியை போட்டுப்போம் 2 ஸ்பூன். இந்த கடுகையும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுப்போம். கடுகு வெந்தயத்தை 4 ஸ்பூன் போல் போட்டுருக்கேன் நான் பொடி பண்ணி வச்சத. மிளகா பொடியை 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். மிளகா பொடி. இப்போ வெல்லத்தை கொஞ்சமாக எடுத்துங்க போகும், நிறையா போட வேண்டாம். ஏன்னா உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் சமமாக ஆக்கும் அது. அதுக்காக நான் போட்டுருக்கேன். அச்சு வெல்லமாக இருந்ததுன்னா 1/4 அச்சு போட்டுங்க போகும். அதை பொடி பண்ணி நன்னா போடணும் நீங்கள். இதை அப்படியே குலுக்கி விடுங்க. நன்னா கலகணும் இதை. நமக்கு விழுது வேணும் இல்லையா, அதனால பார்த்துட்டு நீங்கள் கூட கடுகு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகா அப்படி காணலை, அதனால நான் கொஞ்சம் போடுறேன் மேலே. நல்லா இப்படி குலுக்கி விட்டேன்னாக்கா எல்லாம் ஒத்தாப்பில் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சுடணும் நம்ம தனியாக வச்சுட்டு. இப்போ அந்த எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லெண்ணெய், அந்த எண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு இதில் விடணும். நம்ம அதை விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த வச்சுருக்கிற எண்ணெயை இதில் காய்ச்ச போகிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக முதல்ல விடுங்க. அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம எண்ணெய் காணலைன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி விட்டுக்கலாம். 2 நாள் கழிச்சு கூட காய்ச்சி ஆற வச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக ஆவி வரணும், அவ்வளவுதான் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சி எடுத்துப்பாங்க. இவ்வளவு தான் காயணும், அதுக்கு மேலே காயக்கூடாது. ரொம்ப காஞ்சா நன்னா இருக்காது உங்களுக்கு. இந்த காயும் போது என்ன பண்ணணும், ஒரு 3 நிமிஷம் காஞ்சா போகும் உங்களுக்கு எண்ணெய். இழுப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு 3 நிமிஷமோ 2 நிமிஷம் காஞ்சா போகும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடுவோம். நன்னா ஆகணும். இது ஆறின பிறகு தான் அது மேலே அப்படியே ஊற்றி கலரி வச்சுட்டு மூடி வச்சிடணும். நம்ம இதுக்கு நான் பெருங்காயம்லாம் போட மாட்டேன், நன்னா இருக்காது பெருங்காயம்லாம் போட்டால், அதனால நான் போட மாட்டேன் பெருங்காயம்.
கடுகு வெந்தயத்தை வந்து நான் வறுக்க மாட்டேன், வறுக்காம தான் போடணும், அப்போ தான் நன்னா இருக்கும். வறுத்தாக்க ஒரு மருந்து வாசனை வருதுங்கிறதுனால நான் வறுக்கிறது இல்லை. இப்போ நன்னா எண்ணெய் காஞ்சிடுத்து உங்களுக்கு, நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இவ்வளோ காஞ்சா போகும், அதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் காய வேண்டாம். இது ஆறின பிறகு அது மேலே விட்டு அப்படியே கலரி வைக்கணும் நம்ம. இப்போ வந்து எண்ணெய் நன்னா ஆறிடுத்து உங்களுக்கு. ஆறின பிறகு என்ன பண்ணணும், இந்த மாங்காயை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்படியே விடணும். நீங்கள் சுற்றி விடுங்க. முதல்ல கொஞ்சமாக விட்டுங்க, வேணும்னா 2 நாள் கழித்து எண்ணெயை பார்த்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நன்னா கலரி விட்டுருங்க. முதல்ல எண்ணெய் இல்லாத மாதிரி தோணும் நமக்கு, அதுக்கப்புறமா என்ன ஆகும், எண்ணெய் நிறைய விட்டுக்க ஆரம்பிச்சிடும் ஆவக்காய். நான் மிளகாயை நன்னா எண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எண்ணெயிலெல்லாம் மிளகாப்பொடியை போட்டு கமர வேண்டாம், அப்படியே நம்ம செய்யலாம் ஈஸியாக. நான் கடுகு வெந்தயத்தை வறுக்க மாட்டேன், வறுக்காம தான் அப்படியே பொடி பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்படி போட்டாக்க உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் நன்னா இருக்கும் ஆவக்காய். ஊற நன்னா இருக்கும், டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இந்த உப்பெல்லாம் என்ன ஆகும், பிடிச்சிட்டு உங்களுக்கு 2 நாள் கழித்து அப்படியே விழுதாக வர ஆரம்பிச்சிடும். 1 வாரம் ஆச்சுன்னா உங்களுக்கு விழுது வந்துடும். 2 நாள் அப்படியே அந்த கச்சட்டியோடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டப்பாலையோ டப்பர்வேர்லையோ நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுங்க, நன்னா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஆவக்காய் ஊறுகாய் ஆகிடுத்து. இதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.